الحمد لله كفى صلاة والسلام على من اصطفى خصوص الخلفاء وآله شرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة إلى آخر الآية صدق الله العظيم قال النبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முத்னிபீன் ஹாத்தமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் ரஹ்மத்துல் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள் சோதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் வேதனைகள் அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய ஹபீப் எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்கள் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இப்படி சில வசனங்களை சொல்லி காண்பித்திருக்கின்றார். இன்னல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அவனது படைப்பாகிய மனிதர்களுக்கு அளவில்லாத ரிஸ்குகளை அல்லாஹுவே வழங்குகிறான். தான் நாடியோர்களுக்கு விரும்பியவாறு தாராளமாக அந்த ரிஸ்குகளை வாரி வழங்குவதாக அல்லாஹ் அருள்மறையிலே வாழ்வாதாரத்திற்கான பொறுப்பை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு இன்னொரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா. மேலே ஓதப்பட்ட அந்த வசனம், யார்களே முஃமின்களே, குறிப்பாக நரகத்தை விட்டும் உங்களை உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் சேர்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம், குடும்பத்தார்களுக்கான பொறுப்புதாரியாக நீங்களே இருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் யாரு தெரியுமா? மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த உலகத்திலே நீ வாழ்வதற்கு நான் பொறுப்பு. நீ நிம்மதியாக வாழலாம். ஆனால் நாளை மறுமையிலே நீ சுகபோகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அதற்கு தகுந்தார் போல் இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, ஹிஜ்ரி வருடத்தினுடைய 2வது மாதம், இந்த சஃபருடைய மாதம், மாதத்தினுடைய கடைசி பகுதி, இஸ்லாமியர்களாக அறிவிலியர்களுக்கு ஐயாமுல் ஜாஹிலியா என்ற மடமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த மிக சிறந்த உன்னதமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே வாழக்கூடிய நாம் இந்த சஃபர் மாதத்தை இன்னும் தவறாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மாதம் என்பதாக, இந்த மாதத்திலே ஆரம்பித்த எந்த காரியமும் உருப்படாது என்பதற்காகவே சில பேர்கள் இந்த மாதத்தை ஒதுக்கியே வைத்திருக்கிறார்கள். எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சில மாதங்களை சிறப்பு படுத்துவதை போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய வரிசையிலே முஹர்ரம் ஹராம் புனிதமான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். அதே போன்று ஷஅபானுல் முஅல்லம் அதுவும் உயர்ந்த உன்னதமான சிறப்புமிக்க ஒரு மாதம் ஷஅபான் மாதம். ரமலானுல் முபாரக் ரமலான் மாதமோ அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிரம்பிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், சஃபர் மாதத்தை பற்றி சஃபருல் முலஃபர் என்கிறார்கள். முலஃபர் என்று சொன்னாலே வெற்றிக்கான மாதம், சஃபருடைய மாதம் வெற்றிக்கான மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த சஃபருடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னது மட்டுமல்ல, ஏராளமான நல்ல சிறந்த நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்த அந்த ஹிஜ்ரத், மக்காவில் இனிமேல் வாழவே முடியாது, எங்கு பார்த்தாலும் எதிரிகளினுடைய கூட்டம், உயிருக்கும் உடைமைக்கும் எல்லா ஆபத்துக்களும் இருக்கிறது, இஸ்லாம் இன்னும் தொடர்ந்து இங்கே வளராது என்ற ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு எல்லாவற்றிற்குமான ஒரு திருப்பு முனை இருப்பதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது அந்த ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் அந்த 10 ஆண்டு காலத்திலே இந்த இஸ்லாம் பல்கி பெருகியது. நபித்துவம் கிடைக்கப்பெற்ற அந்த 13 ஆண்டு காலங்களும் வளராத வளர்ச்சி அங்க மதீனாவிலே ஏற்பட்டது, உருவானது, இஸ்லாம் பரவியது, உலகம் முழுக்க சென்றது. இப்படிப்பட்ட மகத்தான ஹிஜ்ரத் நடைபெற்ற மாதமே இந்த சஃபருடைய மாதம் தான். ஹிஜ்ரத் நடைபெற்ற அந்த மாதம் இது சஃபருடைய மாதம். அது மட்டுமல்ல, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களினுடைய தற்காப்புக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உத்தரவின் பேரிலே நடைபெற்ற ஒரு போர், பத்ர் யுத்தத்திற்கு முன்னாலேயே நடைபெற்ற ஒரு போர் அபவா என்ற ஒரு பகுதியிலே நடைபெற்றது. இந்த போரினுடைய பெயரே அபவா தான். இந்த போரிலே இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. வெற்றி கிடைக்கப்பட்ட அபவா என்ற போர் நடைபெற்ற பத்ருக்கு முன்னால் நடந்த இந்த போர் இந்த சஃபருடைய மாதத்திலே தான் நடைபெற்றிருக்கிறது. ஏன், இதற்கு மேலாலும் சொல்லலாம். தன்னுடைய பாச பிணைப்பில ஈரக்குல குழந்தையாக வளர்ந்து வார்த்தெடுத்த பாசத்திற்குரிய அருமை மகள் சொர்க்கத்தின் தலைவியாம் ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் நடைபெற்ற அந்த திருமணம் இந்த சஃபருடைய மாதத்திலே தான். இந்த சஃபருடைய மாதத்திலே தான் இந்த திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வெற்றி கைபர் போரிலே கிடைக்கப்பெற்றது. அந்த கைபர் போர் கிடைக்கப்பட்ட வெற்றியும் இந்த சஃபர் மாதத்திலே என்பதை நாம் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, 2ஆம் உமர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ், எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய ஆட்சி பொறுப்பிலே நீண்ட காலங்கள் சிறந்த ஆட்சி செய்தார்களோ அதே போன்று சிறந்த ஆட்சி பொறுப்பேற்று அந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தினார்கள். அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்ற அந்த ஆட்சி பொறுப்புக்கான மாதம் இந்த சஃபருடைய மாதம் தான். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இந்த சஃபருடைய மாதத்திலே நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாத்திற்கான போர்களும் ஏராளமாக நடைபெற்றிருக்கிறது, சின்ன சின்ன போர்களாக. எல்லா போர்களிலேயும் இந்த சஃபர் மாதத்திலே போர்கள் நடைபெற்ற அத்துணையிலேயுமே இஸ்லாத்திற்கு மகத்தான வெற்றி வாகைகள் தான் கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்பதாக வரலாற்று நூல்களிலே நம்மால் காண முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த சஃபர் மாதத்திலே திருமணம் நடைபெற்றால் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக இருக்காது.
அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. ஆகவே சஃபர் மாதத்திலே திருமணம் நடத்தக்கூடாது. இந்த மாதம் ஒரு பீடையான மாதமாக இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியிலேயும் அறிவியலையும் உயர்ந்த நிலையிலே இருக்கிறது. ஏராளமான நாகரீக வளர்ச்சி உச்சக்கட்டத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவார்ந்த நிலையிலே மனிதன் வந்ததற்கு பிறகும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையிலே மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக, ஒரு சோதனையான ஒரு காலமாகத்தான் அதை நாம் நினைக்க வேண்டியது இருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே உறவுகள் இருக்கக்கூடாது இந்த மாதத்திலே. அப்படியெல்லாம் மூட நம்பிக்கையிலே மக்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அசைவ உணவுகள், மாமிசங்கள், இறைச்சிகள் இந்த மாதத்திலே சாப்பிடக்கூடாது என்று மூட நம்பிக்கையிலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி, நாகரிகம் எல்லாமே உச்சக்கட்டத்திலே இருந்தும் கூட மக்கள் இன்னும் அறியாமையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இந்த மாதம் உண்மையிலேயே சிறந்த மாதம் தான், வெற்றிக்கான மாதம் தான். இந்த மாதத்திலே ஆரம்பித்த அனைத்தும் வெற்றியை தான் தரும் என்பதை நினைத்து இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் ஏராளமான நல்ல நிகழ்வுகள் நடத்தத்தான் செய்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் பரக்கத்தாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய குறைபாடுதான், நம்முடைய பலகீனம் தான் இன்றைக்கு சோதனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். யமன் நாட்டிலே நடுப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு கூட்டத்தார்கள், உபார் அல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வாழ்ந்த ஒரு கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள். அல்லாஹ் தஆலா எல்லா வகையான செழிப்பையும் செல்வங்களையும் அல்லாஹ் கொட்டி கொடுத்தான் அந்த ஆது கூட்டத்தார்கள். அந்த ஆது கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தார்களுக்கு ஹூத் என்ற ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். நல்ல வலிமை மிக்கவர்கள். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் குடைந்து அதை அழகுபடுத்தக்கூடிய சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். மிக உயரமானவர்கள், நாகரீகத்திலே நம்மை போன்று மிக உச்சகட்டமானவர்கள். நாகரீக சிந்துவெளி சமவெளி நாகரீகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதே போன்று அறிவார்ந்த மக்களாக வாழ்ந்தார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியிலே எப்படி ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பதை அமைப்பாக முறையாக கட்டி வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய செல்வங்களை வைத்து மிகப்பெரிய மாளிகைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த ஆது கூட்டத்தார்கள். அல்லாஹ் தஆலா ஏராளமான செல்வங்களை அந்த மக்களுக்கு வாரி வழங்கினார். எல்லாவற்றிலேயும் சிறந்து வளர்ந்தார்கள். ஆனால் அவர்களோடு சில தவறான சிந்தனைகளும் அவர்களிடத்திலே இருந்தது. அவ்வளவு பெரிய திறமைகளும் ஆற்றல்களும் செல்வ செழிப்பும் இருந்தும் கூட தாழ்வு மனப்பான்மையிலேயே வாழ்ந்திருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல் இருந்தார்கள். எவ்வளவுதான் அழகான ஒரு பெண்ணை நமக்கு மணமகளாக கிடைத்தாலும் அடுத்த பெண்ணை பார்க்கின்ற போது அலைபாய்கிறதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய தவறான எண்ணம். அடுத்த பெண்ணை பார்க்கின்ற போது ஒரு சபலம் ஏற்படுகிறது உள்ளத்திலே. அது ஷைத்தானினுடைய ஊசலாட்டம். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறார். அந்த சிந்தனை தான் அந்த ஆது மக்களுக்கும் இருந்தது. வாழ்க்கையில திருப்தி இல்லை. தற்பெருமைகளுக்காக வீடுகளை கட்டினார்கள், ஆணவத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அதே போன்று அவர்களினுடைய வசதிக்கேற்ப தன்னுடைய முன்னோர்களை சிலைகளாக வடிவமைத்து அந்த சிலைகளை வணங்கினார்கள். அவர்கள் செய்து மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு செயல் இந்த செயல்தான். கொடுத்த அல்லாஹுவை வணங்காமல் தன்னுடைய மூதாதையர்களை வணங்கி வந்தார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு மோசம். இதை தடுப்பதற்குத்தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு நபியாக வழிகாட்டுதலிலே அல்லாஹ்வுடைய வல்லமையையும் ஆற்றலையும் எடுத்துரைத்தார்கள், ஏகத்துவத்தை சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு என்னதான் நம்ம செல்வத்துல உயர்ந்து வளர்ந்தாலும் படிப்பில சிறந்தவர்களாக இருந்தாலும் சில தவறுகள் நம்மிடத்திலே தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. அதை களை எடுக்க வேண்டும், அதை சரி காண வேண்டும்.
அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கெட்ட அசிங்கமான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். அதுதான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. காரணம், இன்னல்லாஹ தய்யிபுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்புலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் தூய்மையை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மையையே அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையையே விரும்புகிறான் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். எல்லா நிலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சரி கண்டார்கள். ஏற்படக்கூடிய எல்லா கெட்ட நிகழ்வுகளையும் விட்டு அவர்களை தடுத்தார்கள். நம்மை சரிகாண வேண்டும், நம்மை ஒரு தூய்மையான மனிதர்களாக வார்த்த எடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா நிலைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார்கள். அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்க சஹீஹான ஒரு ஹதீஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 ஹதீஸ்கள், ஒவ்வொரு பாபு வாரியாக அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை நாம் இங்கே சுட்டி காட்டுகிறேன். ஒரு சஹாபி சிகப்பு நிற ஜிப்பாவை அணிந்து வந்தார்கள். பார்ப்பதற்கே மிகப்பெரிய ஒரு கராகத்தாக, வெறுப்பாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபி இடத்துல கேட்டாங்க, தோழரே, உங்களுக்கு இந்த சிகப்பு நிறத்தை தவிர வேறு ஜிப்பா இல்லையா? இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இதிலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கும் இருக்கிறது. அலங்கோலமாக சட்டைகள் அணிகிறோம், தொழுகைக்கு வருகிறோம், நம்முடைய கவனங்கள் எல்லாம் சிதறுகிறது. படம் போட்ட சட்டைகள், எழுத்துக்கள் போட்ட சட்டைகள். தொழுகையிலே நிற்கின்ற போது அரபி உச்சரிப்பை தவிர, குர்ஆனை தவிர வேறு எதுவும் நம்முடைய நாவிலே வரக்கூடாது, திக்ர்களை தவிர. ஆனால் முன்னால் நிற்பவர்களினுடைய பனியனிலே, டிஷர்ட்லே இங்கிலீஷ் வேர்டுகள் இருக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாவும் உச்சரிக்க செல்லும். அப்போ குர்ஆன் ஹதீஸிலே தொழுகைக்கு அப்பாற்பட்ட வெளியில் உள்ள வார்த்தைகளை உச்சரித்தால் தொழுகை பாத்திலாக ஆகிவிடும், தொழுகை கூடாமல் ஆகிவிடும். அதே போன்றுதான் பனியன்களிலே படம் போட்டு, பிக்சர் போட்டு, பொம்மை தானே என்று வருகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. சில பேர் பேட் மாதிரி இருக்கும், கார் மாதிரி போட்டுருவான், என்னென்னதுலாமோ பனியன்ல டிஷர்ட்ல வந்துருச்சு, பொண்ணு எல்லா படங்களும் வந்துருச்சு. அது அப்படியே தொழுகைக்கும் போட்டு வந்து விடுகிறார்கள். அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை உறுத்துகிறது, பார்வை அதை வெறுப்பாக பார்க்கிறது என்பதற்காக அந்த சஹாபிக்கு எச்சரிக்கை செய்தார்கள். உடனே அந்த சஹாபி வீட்டிற்கு சென்று ஜுப்பாவை மாற்றி வந்தார்கள். சஹாபி, இன்னொரு சஹாபி பரட்ட தலையோடு வந்தாங்க, பரட்ட தலையோட சீவாம அசிங்கமாக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் கூட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அழகை விரும்புகிறான், இன்னல்லாஹ ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால, அழகா வாங்க. அந்த சஹாபி திரும்ப வீட்டிற்கு போய் தன்னுடைய முடியை அழகு செய்து விட்டு வந்தார்கள். முடிந்தவன ஞாபகம் வருது, இன்னைக்கு தொப்பியே போடாம தொப்பியாவே தலையை ஆக்கிட்டு வரலாம். அவன் போட்டிருக்க முடி கொடை மாதிரி இருக்கு, வித்தியாசம், ஒரு கும்பம் மாதிரி. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தடை, எச்சரிக்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் சின்ன சின்ன தவறு என்று நாம் நினைக்கிறோம், இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு தருகிறது, இதுதான் மிகப்பெரிய சோதனைகளை நம்மை சந்திக்க வைக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போன்று ஜட, இன்னைக்கு நம்ம பசங்களும் காதுல, மூக்குல, எங்கெங்கெல்லாமோ ஓட்ட போடணுமோ அதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக வாலிபர்களிடத்துல அதன் மேல மோகம் வைத்து ஏதோ ஒரு ஆசையில செய்கிறார்கள். இவன் ஆசையோ அல்லது அவளுடைய ஆசையோ தெரியல. பைக்ல போய்கிட்டு இருப்பான், சட பின்னாடி வர தூங்கும், அது ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது, அவ்வளவு பெரிய ஜடை. ஒரு சஹாபி அப்படி வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, தோழரை என்ன இப்படி வந்திருக்கிறீங்க, உங்களை அழகுபடுத்திக்கிடலாமே, நீங்க நல்லவர்கள் தானே,
உடனே அந்த சஹாபி போய் அந்த ஜடையெல்லாம் எடுத்து கேராவோட அதை சொல்லப்படுது ஹதீஸ்ல காதுக்கு ஈர்கோலாக சரியாக முறையாக தலையை சரி செய்து வந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் காண முடிகிறது. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு சஹாபி, இன்னைக்கு நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம், சொத்துக்கள் ஏகமாக இருக்கும், நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க, அழுக்கு சட்டை அங்க கசக்கி போட்டிருப்பாங்க, அந்த சட்டையை தான் போட்டு வருவாங்க, கிழிஞ்ச பனியனை தான் போடுவாங்க, எக்கச்சக்கமா விட்டுட்டு போய் மௌத்துக்கு அப்புறம் அந்த பணம் எல்லாம் எதுக்கு? ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து புது பனியன் வாங்கி போடலாமே. அது கிழிஞ்சி நாராக ஆகிற வரைக்கும் அந்த பனியனை தான் போடுவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாதவர்களை நம்ம விட்டுருவோம், வேற வழி இல்லை, அவங்க அதுதான் போடணும். நம்ம போடுறோன்னா அதுதான் நிலைமை எங்களுக்கு. ஆனா வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கூட அப்படி இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். ஒரு சஹாபி கிழிஞ்ச ஆடையோட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப ஏழையான சஹாபியா இவங்க யாரு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கின்ற போது இவங்களுக்கு நிறைய ஆட்டு மந்தைகள் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போட தான் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு அழைச்சி சொன்னாங்க, செல்லமா சொன்னாங்க, தோழரே இவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கிறீங்க, நீங்க நல்லவங்க, சாலிகான மனிதர் தானே, ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நாசூக்கா அவர்களிடத்திலே சரி கண்டார்கள். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சொல்லுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்யவில்லை. உடனே போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்தாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் தூக்கி போட்டு வந்தாங்க. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை நீங்கள் வெளியாக்குங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், உமக்கு கொடுத்த அந்த நியமத்துக்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். இந்த அழகு அதுதான், எனக்கு நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த நியமத்தோடு தான் நான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருகிறேன், அழகுற வருகிறேன், சுத்தமாக வருகிறேன் என்பதை அறிவிப்பு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தான் கொடுத்த அந்த நியமத்திற்கு மக்களுக்கு நீங்கள் படிப்பினையாக இருங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இப்படிதான் வார்த்தை எடுத்தார்கள். மனிதர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பையன் வீட்டுல இருப்பான், தொலைப்போ, அந்த தாய் அந்த அம்மா 10 தடவை சொல்லணும், 10,000 தடவை சொன்னாலும் சரி காதுல விழதான் செய்ய எஞ்சி போக மாட்டான். போயிட்டு வாடானா போக மாட்டான். ஆனா நாமெல்லாம் யாரு? 6 அறிவு படைத்தவர்கள், மிக சிறந்த மனிதர்கள், வெளியில சொல்லிக்கிறோம். ஆனா கால்நடைகளை விட விலங்குகளை விட மிக மோசமானவர்கள். உண்மையா அதுதான். கால்நடைகள் இன்னைக்கு 5 அறிவுகள் சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சுனாமி, பூகம்பங்கள்லாம் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுது. இந்த வயநாட்டில் ஏற்பட்டுச்சு. முதல்ல யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? ஒரு செய்தி போடுறான், கிளி தான் கத்திச்சான். வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கத்துது, ஆபத்து வரப்போகுதுன்னு. இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி கழகங்கள்ல சுனாமி பூகம்பத்தை கண்டுபிடிப்பதற்காகவே நாய், கரடிகள், பறவைகளை வச்சு வளர்க்கிறாங்க. எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? பூகம்பத்தையும் சுனாமி வர்றதையும் கண்டுபிடிப்பதற்கு விலங்குகளை பயன்படுத்துகிறான் மனிதன். ஆனா மனிதன் யாரு? அறிவுல சிறந்தவன். ஏராளமான கண்டுபிடிப்புகள், என்ன பிரயோஜனம்? தொழில்நுட்ப வளர்ச்சியில உச்சக்கட்டம், ஐடியில பறக்கிறான். வாழ்க்கையில கோட்டை விட்டுறோமே, சமூகத்துல அசிங்கப்படுறோமே, ரோட்ல போறோம், படிச்சவன் தான், போகும்போது ஒரு ஆள் மேல இடிச்சிடுறோம், இடிச்ச உடனே அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்ற? படிச்சவன் மாதிரி இருக்கு சொல்றா இல்லையா? சமூகத்துல நம்ம எப்படி உதாரணத்திற்காக வேண்டி சொல்கிறேன், எப்படி நடக்க வேண்டும், சருகிவிடக்கூடாது, முறையாக வாழ வேண்டும் என்ற அற்புதமான அழகான கருத்துக்களை தான், சிந்தனைகளை தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த நாகரிகம் உச்சக்கட்டம் எல்லாத்திலேயுமே மனிதன் வளர்ந்தோங்கி நிற்கிறான். ஆனால் நாம் அழிவை நோக்கி பயணிக்கிறோம். மிகப்பெரிய சோதனைகள் ஒவ்வொரு காலகட்டமும். மார்க்கம் தெளிவாக எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு போதனை, உபதேசங்கள் செய்து கொண்டே இருக்கிறது. பாவத்தை செய்யாதே, அல்லாஹ்வை வணங்கி, வட்டி கொடுக்காதே, வாங்காதே,
ஹராமான பொருளை சாப்பிடாதே, மற்றவர்களினுடைய பொருளை சாப்பிடாதே என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொண்டே எல்லா பாவங்களையும் செய்கிறோம். எப்படி தெரியுமா? சொல்லட்டா ஒரு உதாரணம், யோசிச்சு பாருங்க. டாக்டர் சொல்லிட்டார், யார் அது, சுகரு 300 ஆயிடுச்சு, உனக்கு என்ன ஆச்சு? 300 400 தொட போகுது. என்ன செய்யக்கூடாது? ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது. டாக்டரினுடைய எச்சரிக்கை. ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கோம், கொண்டு என்ன செய்தாச்சு? ஸ்வீட்டை வச்சாச்சு. நம்ம கை எங்க தான் போகுது? ஸ்வீட்டுக்கு தான் போகுது. பரவாயில்ல, கூட ஒரு அரை மாத்திரை போட்டுக்கிடலாம். நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. இது நோய்க்கானவர்களினுடைய ஒரு சூழல். ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. கடைசியில ஸ்வீட் ஏறி சுகர் ஏறி ஆபத்தான நிலைக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, காரி அய்யூப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர்கள் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றாங்க, அதை சொல்லி முடிச்சிருவோம். ஒரு மலை பிரதேசத்துல அந்த கீழே ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த ஊர்ல ஏராளமான மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மலையிலிருந்து குரங்குகள் இறங்கி வந்து மிகப்பெரிய ஒரு சேட்டை, கடுமையான சேட்டை. நிம்மதியா மக்கள் வாழ முடியல, அவ்வளவு சிரமப்படுறாங்க. குரங்கு சேட்டை சும்மாவா? மிகப்பெரிய ஒரு சேட்டை. யாரையும் நிம்மதி இருக்க முடியாத பொருளை நம்ம நிம்மதியா சாப்பிட முடியாது. குற்றாலத்துக்கு போனா பார்க்கலாம், எந்த பொருளையும் கொண்டு போக முடியாது, வாங்கி அப்பிட்டு போயிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏற்றும் போக முடியாது, மொத்தமா அப்படியே வந்துடும். குரங்கு சேட்டை அப்படிதான். இதுக்கு என்ன செய்யறது? மக்கள் எல்லாம் ஒரு முடிவு கட்டணும். ஆலோசனை செய்தார்கள். நம்ம நாளைக்கு என்ன செய்யணும்? எல்லா வீட்லையும் ரொட்டி சுட்டு விஷத்தை தடவி வச்சிடணும். விஷத்தை தடவுனா என்ன செய்கிறோம்? சாப்பிட்டு செத்து போயிடும். சரி, எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்தாங்க. மலையிலிருந்து இறங்கி வந்துச்சு, பார்த்துச்சு, எங்க பார்த்தாலும் ரொட்டியா தெரிஞ்சது. இந்த மனுஷ பையன் சாப்பிடப்புறம் ஒன்ன கூட கண்ணுல காட்ட மாட்டான், இன்னைக்கு வீடு முழுக்க ரொட்டியா தெரியுத, ஏதோ விவகாரம் இருக்கும் போல தெரியுதுன்னு உஷாராயிடுச்சு. வந்து தலைமை ஒரு குரங்கு இருக்குது, அதான் தலைமைக்கு கட்டுப்படணும். எல்லாம் அறிவிப்பு செய்திருச்சு, யாரும் பக்கத்துல சாப்பிடாதீங்க. தலைமை அறிவிப்பு செய்தது, யாரும் போகல, மோந்து பார்த்துட்டு வந்துருச்சு. தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விஷயம் கலக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிட்டா எல்லாம் செத்துருவோன்ற ஒரு செய்தி அதுக்கு தெரிஞ்சு போச்சு. தலைமை குரங்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போச்சு மலைக்கு மேல. திரும்ப கூப்பிட்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட அங்க உள்ள ஒரு இலைய ஆளுக்கு ஒண்ணு பிக்க சொல்லிச்சு. எல்லாம் பிச்சு சாப்பிடுங்கன்னுச்சு. சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு வந்து வைக்கப்பட்ட எல்லா ரொட்டிகளையும் என்ன செய்திருச்சு? சாப்பிட்டுச்சு. சரி, இவனுக்கு நிம்மதி, சாப்பிட்டுச்சு, எல்லாம் செத்துருன்னு நினைச்சான். அது கையை வீசிட்டு தைரியமா ஓடுது. என்ன தெரிஞ்சு வச்சிருக்கு? விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு இலை இருக்கிறது. அது என்ன விஷமாக இருந்தாலும் அந்த விஷத்தை முறித்து விடும் அந்த இலை. அந்த குரங்கு தெரிந்து வைத்திருக்கிறது. அதனால அது உயிர் தப்பிச்சிச்சு. ஏன் சொல்ல வர்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளால ஒரு தவறில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மிக போராட்டமாக இருக்கிறது. மிக கடுமையாக போராட வேண்டியது இருக்குது. கடைசியில் வழி இல்லாம நாமளும் சேர்ந்து அந்த தவறுல விழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுகிறோம். அந்த ஆது சமூகத்தார்கள் ஹூது நபி வந்து சொன்னாங்க, இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே, அல்லாஹுக்கு பயந்து நடங்கள், அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், சிலைகளை வணங்காதீர்கள், அது ஆபத்து என்று சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஏளனமாக சிரித்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொன்னாங்க, கவனமா இருங்க, கொஞ்ச நாள்ல அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகிறது, அல்லாஹ் உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் எச்சரிக்கை செய்தார்கள். கிட்டத்தட்ட 7 இரவுகள் 8 பகல்கள் காற்றை கொண்டே அழித்தான். இயற்கையான சீற்றங்கள், இதுதான் இயற்கையான சீற்றங்கள். மலைகள் உருண்டு வந்து செல்ல வயநாட்டில் அல்லாஹ்வுடைய நிலைக்கு, அல்லாஹுக்கு நாம் எதிர்ப்பாக பாவங்கள் நிரம்புகின்ற போது, குற்றங்கள் நிரம்புகின்ற போது அல்லாஹ்வுடைய சோதனையை எதிர்பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்.
அப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து நாம் மீள வேண்டுமானால் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் அதை களை எடுத்து முறையாக அல்லாஹுக்கு பயந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அந்த அற்புதமான நடைமுறைகளை பேணுதலாக நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக, எல்லா விதமான குற்றங்களில் இருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹுக்கு பிரியமான அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹ் நாளை மறுமையிலே அளிக்கக்கூடிய அந்த மகத்தான சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.